அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மயீன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு, நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது திருமறை தோற்றுவாய் என்று சொல்லப்படும் திருமறை குர்ஆனில் முதலாவது அத்தியாயமாக இடம்பெற்றிருக்கின்ற சூரத்துல் ஃபாத்திஹா, அதாவது அல்ஹம்து சூராவுடைய விளக்க உரையை தொடராக நம்ம பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இது பாகம் 35. மறுமையில் பரிந்துரை சம்பந்தமான செய்திகளை இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுவும் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய மிக அற்புதமான ஒரு விளக்க உரையாக அமைந்திருக்கிறது. இவைகளையும் தெளிவாக செவியேற்று நன்றாக சிந்தித்து ஒரு நல்ல முடிவுக்கு வாருங்கள். அவ்வளவு ஒரு இம்பார்ட்டண்ட்டான இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த அல்ஹம்து சூரா. எனவே நமது சமுதாய மக்களுக்கு அதிகமான மக்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை அறிந்து வைத்திருக்கிறார்கள், அதாவது மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய கருத்து என்ன, அதனுடைய பொருள் என்ன, அதன் மூலமாக நாம் அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி என்ன, உறுதிமொழி என்ன என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்காமல், அவைகளை விளங்கிக் கொள்ள முயற்சி எதுவும் செய்யாமல் மிக அலட்சியமாக இருக்கிறார்கள். இதனால் அவர்கள் மறுமை வாழ்க்கையில் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்க இருக்கிறார்கள். அதை விட்டும் அவர்களை பாதுகாக்க வேண்டும். அதிலிருந்து அப்புறப்படுத்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா என்று சொல்லக்கூடிய இந்த நேர்வழியின் பக்கம் தெளிவாக மக்களை அழைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் தான் இதை தொடராக நம்ம பதிவு செய்கிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போவோம். நல்லடியார்களும் நபிமார்களும் மறுமையில் பரிந்துரை செய்வார்களே என்ற ஒரு காரணத்தை கூறி தங்கள் நடவடிக்கைகளை நியாயப்படுத்தி பேசக்கூடியவர்கள் இந்த சமுதாயத்தில் ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாற்றமாக செயல்பட்டு கொண்டு இது போன்ற வாதங்களை முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் முழுக்க முழுக்க அவர்கள் நம்பக்கூடிய மார்க்க அறிஞர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற சுன்னத்துவல் ஜமாத் என்ற அறிஞர்களை. அவர்கள் மார்க்க அறிஞர்களே கிடையாது, நுனிப்புல் மேய்ந்த ஆடுகள். எங்கே அதிகமாக நல்ல பச்சை நிறமாக தளன்னு எங்கே செடி கொடிகள் வளர்ந்து இருக்குதோ அதை நோக்கி பாய்ந்து ஓடக்கூடிய ஆடுகளை போன்றவர்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய நோக்கம் அவர்களுடைய வயிற்றை நிரப்பிக்கொள்ள வேண்டும், அவ்வளோதான். யார் எக்கேடு போனாலும் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. எனவே தெளிவாக அல்லாஹ்வை நம்புங்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கற்றுத்தந்திருக்கிற இந்த மார்க்கத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள். அதன் மூலம் நம்ம வெற்றி அடையலாம் இன்ஷா அல்லாஹ். இதன் காரணமாகத்தான் அவுலியாக்களின் ஷஃபாத்தை வேண்டுகிறோம் என்று அவர்கள் வாதிடுகிறார்கள். ஷஃபாத்தை சரியாக புரிந்து கொண்டால் இப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான வாதங்களை நம்ம சமுதாயம் முன்வைக்காது. எந்த ஆத்மாவும் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் எதனையும் செய்துவிட முடியாத, எந்த ஆத்மாவிடமிருந்தும் எந்த ஒரு பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2வது அத்தியாயம் 48வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன். அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது. உறக்கம் என்பதே அவனுக்கு கிடையாது. அது அவனால் படைக்கப்பட்ட உயிரினங்கள் இந்த உலகத்தில் ரெஸ்ட் எடுப்பதற்காக, அதன் மூலமாக அடுத்த நாளை ஆரோக்கியத்தோடு தொடங்குவதற்காக வழங்கப்பட்ட ஒரு அற்புதமான பாக்கியம். அது அல்லாஹ்வுடைய நிலை அல்ல. அல்லாஹ்வையும் நாம் அப்படி கற்பனை செய்து கொள்ளக்கூடாது. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே
உரியது, அவனுக்கு சொந்தமானது. அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்துரை பேச முடியும்? யார் அவங்ககிட்ட பரிந்துரை பேச முடியும்? போனால் போயிட்டு போகுது, யாருக்காவது ஒரு அனுமதியை கொடுத்து அவர்கள் மீட்டெடுத்தாலே தவிர வேறு யாருக்கும் எந்த உரிமையும் அதிகாரமும் கிடையாது. அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளதை அவன் அறிகிறான். படைத்த ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் அறிகிறான். அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் அறிந்திருக்கிற ஒன்றை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. அவன் அந்த அல்லாஹ் நாடியவர்களை தவிர, அல்லாஹ் நாடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நபிமார்களுக்கு ஒரு சிலவற்றை அறிவித்துக் கொடுக்கிறான். அவர்கள் உண்மையை விளங்கி மக்களுக்கு உண்மையை விளக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக. அவனது ஆசனம், அவனது சிம்மாசனம், குருசின்னு சொல்லுவோமே, அவனது ஆசனம் சிம்மாசனம் வானங்களையும் பூமியும் உள்ளடக்கும். அந்த ரெண்டையும் பாதுகாப்பது அவனுக்கு சிரமமானது அன்று. அது ஒரு பெரிய சிரமம் இல்லை, சிம்பிளானது. அவன் உயர்ந்தவன், மகத்துவம் மிக்கவன் என்று 2வது அத்தியாயம் 255வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, உங்கள் தாய்மொழியில் படிங்க சூரத்துல் ஃபாத்திஹாவுக்குரிய விளக்கத்தை. அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறானுங்கிறத புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. அவனது அனுமதியின்றி எந்த பரிந்துரைப்பவனும் இல்லை. அவனே அல்லாஹ் உங்கள் இறைவன், அவனை வணங்குங்கள், படிப்பினை பெற மாட்டீர்களா என்று அற்புதமான ஒரு அறிவுரை சொல்லியிருக்காங்க. இவ்வளவு எளிமையாக நம்ம சொல்கிறோம். அனைத்து அதிகாரமும் ஆட்சியும் யாருக்கிட்ட இருக்குங்கிறத தெல்ல தெளிவாக விலைக்கு சொல்கிறோம். இதன் பிறகும் நீங்கள் படிப்பினை பெற்றுக்கொள்ள மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்குறான். 10வது அத்தியாயம் 3வது வசனத்தில். அந்த நாளில், மறுமை நாளில், அந்த நாளில் அளவற்ற அருளாளன் யாருக்கு அனுமதி அளித்து அவரது சொல்லையும் பொருந்தி கொண்டானோ அவரை தவிர எவரது பரிந்துரையும் யாருக்கும் பயனளிக்காது என்று 20வது அத்தியாயம் 109வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யாருக்கு அவன் அனுமதி அளித்தானோ அவருக்கே தவிர அவனிடம் பரிந்துரை யாருக்கும் எதற்கும் பயன் தராது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளணும். முடிவில் அவர்களின் உள்ளங்களிலிருந்து நடுக்கம் நீங்கியதும் உங்கள் இறைவன் என்ன கூறினான் என்று கேட்டுக்கொள்வார்கள். ஒருத்தரை விசாரிச்சுக்குவாங்களாம். அதற்கு பதில் அளிப்பாங்க, அவன் உண்மையே கூறினான், அனைத்தும் உண்மைதான், அவன் உயர்ந்தவன் பெரியவன் என்று கூறுவார்கள் என்று 34வது அத்தியாயம் 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனங்களையும் இந்த கருத்தில் அமைந்த இன்னும் பல ஏராளமான வசனங்களையும் நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது பரிந்துரை செய்வதற்காக இறைவன் சிலருக்கு அனுமதி வழங்குவான். அது யாருக்கு என்பதை அவன்தான் தீர்மானிப்பான். அதை ஏற்றுக்கொள்ளவன் செய்வான் என்ற கருத்தை பெற முடிகிறது. அவன் யாரை சூஸ் பண்ணி, யாருக்கு அனுமதி அளித்து, யாருக்கு அந்த மாதிரியான அதிகாரத்தை வழங்குறானோ அவர்கள் பரிந்துரை செய்வதே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்ற அளவுக்கு இந்த ஆதாரங்கள் நமக்கு தெளிவுபடுத்துது. அதுக்கு மேலே ஒரு நபியோ அல்லது மற்றவர்களோ தாங்கள் எப்போது விரும்புகிறார்களோ அப்போதெல்லாம் பரிந்துரைக்க முடியாது என்பதையும் இதன் மூலம் நம்ம அறிந்து கொள்கிறோம். அப்படியே அவர்கள் பரிந்துரைத்தாலும் அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளவும் பட மாட்டாது. அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதும் விளங்குகிறது. அடுத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான பின்னால் மறுமையில் நடக்க இருக்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க. செய்தி தாழ்த்தி கேளுங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் ஹவுலு அல் கௌசர் எனும் தடாகத்தில் அருகே இருப்பேன். யார் என்னை கடந்து செல்கிறாரோ அவர் அதை அருந்துவார். அதை அருந்தியவர் ஒருபோதும் தாகிக்க மாட்டார். அதை ஒரு தடவை குடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு மேலே அவங்களுக்கு தாகமே ஏற்படாது. அப்போது என் அருகே சில சமூகத்தினர் நீர் அருந்துவதற்காக வருவார்கள். அவர்களை நானும் அறிவேன், அவர்களும் என்னை அறிவார்கள். அப்போது அவர்களுக்கும் எனக்கும்
இடையே தடை ஏற்படுத்தப்படும். அவர்கள் என்னை வந்து அடையாதவாறு, என்னை தாண்டி செல்லாதவாறு ஒரு தடையை, ஒரு வேலையை அல்லாஹ் போட்டுருவான். இப்போ யார் இவங்க? இவர்களை அல்லாஹ்வின் தூதர் அறிவார்கள், அவர்களும் அல்லாஹ்வின் தூதரை அறிவார்கள். அப்படின்னா யார்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களோடு வாழ்ந்தவர்கள், நபித்தோழர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அவங்க கிட்ட நெருங்காமல் அந்த இடத்தை தாண்டாத அளவுக்கு ஒரு தடை போடப்படும். எதற்காக? அவர்கள் என்ன, நான் அப்போது சொல்லுவேன், அந்த தடைப்படும் போது அப்போ நான் சொல்லுவேன், அவர்கள் என்னை சேர்ந்தவர்களாயிற்ற, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய தோழர்களாச்சே என்று நான் கூறுவேன். ஏன் தடை போடுறீங்க, ஏன் நிப்பாட்டுறீங்க, ஏன் தடுக்கிறீங்கன்னு. அப்போது எனக்கு கூறப்படும், உமக்கு பின்னால், உன்னுடைய மரணத்துக்கு பின்னால் அவர்கள் புதிதாக உருவாக்கியவற்றை நிச்சயமாக நீர் அறிய மாட்டீர் என்று எனக்கு கூறப்படும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு இவர்கள் வந்த வழியே திரும்பி சென்றவர்கள், வேற ஒரு புது மார்க்கத்தை உண்டாக்கியவர்கள் என்று கூறப்படும். எனக்கு பின்னால் மார்க்கத்தை மாற்றிவிட்டவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று நான் கூறுவேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அந்த சமயத்தில் இப்படி அவங்க கேள்விப்பட்ட உடனே என்ன, அவர்களுக்கு எனக்கு பின்னால் இப்படி செஞ்சிட்டாங்க இவங்க, அவர்கள் நாசமாக போட்டோன்னு சொல்லிட்டு சொன்ன அந்த செய்தியை நீங்கள் புகாரில் 4740, 6526 ஆகிய செய்திகளில் விளக்கமாக பார்க்கலாம். அப்போ இறைவனது படைப்புகளிலேயே மிகவும் உயர்வான இடத்தை பெற்றுள்ள, இறைவனுக்கு மிகவும் நெருக்கமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திசை மாறி சென்ற தம் தோழர்களுக்காக பரிந்துரை செய்கிறார்கள். ஆனாலும் அவர்களின் பரிந்துரையை அங்கே அப்போது ஏற்கப்படவில்லை. முகமதே, நீர் பரிந்துரைக்கலாம் என்று இறைவன் அனுமதி வழங்காத நிலையில் அவர்கள் பரிந்துரை செய்தனாலேயே இந்த நிலை ஏற்பட்டிருக்குங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் அனுமதி தரல, இவங்களாம் என்னுடைய தோழராட்சி, இவங்கெல்லாம் ஏன் தடுத்து நிறுத்துறீங்கன்னு கேட்கும்போது இந்த நிலை ஏற்படுது. கவனத்தில் கொள்ளணும், சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னு, வார்த்தைகளை புரிந்து கொள்ளணும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தால் கூட நினைத்த போது நினைத்த நபர்களுக்காக பரிந்துரைக்க முடியாது என்பதற்கு இந்த நபிமொழி மிக தெளிவான சான்றாக அமைந்திருக்கிறது. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோசடி செய்வதை பற்றி எச்சரிக்கை செய்தார்கள். அது எவ்வளவு பயங்கரமான குற்றம் என்பதை விளக்கி கூறினார்கள். மேலும் தொடர்ந்து, ஒட்டகத்தை மோசடி செய்தவன் மறுமை நாளில் தன் பிடரியின் மேல் அந்த ஒட்டகத்தை சுமந்து கொண்டு அல்லாஹ்வின் தூதரே என்னை காப்பாற்றுங்கள் என்பான். எனக்காக எந்த ஒன்றையும் செய்ய, அதாவது அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உனக்காக எந்த ஒன்றையும் செய்ய நான் உரிமை பெற்றிருக்கவில்லை, உலகிலேயே உனக்கு இது பற்றி எடுத்துரைத்து விட்டேன் என்று அவனுக்கு பதில் கூறிடுவாங்க. இந்த நிலையில் உங்களில் எவரையும் நான் சந்திக்க வைத்து விடாதீர்கள். குதிரையை மோசடி செய்தவன் குதிரையை தோளில் சுமந்தபடி வந்து அல்லாஹ்வின் தூதரே என்னை காப்பாற்றுங்கள் என்பான். உனக்காக எந்த ஒன்றையும் செய்ய நான் உரிமை பெற்றிருக்கவில்லை, சொல்ல வேண்டியவைகளை எல்லாம் உலகத்திலேயே உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன் என்று கூறி மறுத்து விடுவேன். இந்த நிலையில் உங்களில் எவரையும் நான் சந்திக்க வைத்து விடாதீர்கள் என்று கூறியிருக்கிறார்கள். ஒரு ஆட்டை மோசடி செய்தவன் அந்த ஆட்டை தன் தோளில் சுமந்தபடி வந்து அல்லாஹ்வின் தூதரே என்னை காப்பாற்றுங்கள் என்பான். அப்போது உனக்காக எந்த ஒன்றையும் நான் உரிமை பெற்றிடவில்லை, உனக்காக எந்த ஒன்றையும் நான் செய்வதற்கு எந்தவித உரிமையும் பெற்றிருக்கவில்லை, சொல்ல வேண்டியவைகளெல்லாம் உனக்கு உலகத்திலே சொல்லிவிட்டேன் என்று நான் கூறுவேன். இந்த நிலையில் உங்களில் எவரையும் நான் சந்திக்க வைத்து விடாதீர்கள். ஏதேனும் ஒரு உயிர் பிராணியை மோசடி செய்தவன் அதை தன் தோளில், வேறு ஏதாவது ஒரு பிராணிகளை மோசடி செய்தவன் அவைகளை சுமந்து கொண்டு அல்லாஹ்வின் தூதரே என்னை காப்பாற்றுங்கள் என்று அங்கே வருவான் மறுமையில். உனக்காக எந்த ஒன்றையும் நான் செய்வதற்கு உரிமை பெற்றவனாக இல்லை, முன்பே உனக்கு இதை பற்றி சொல்லிவிட்டேன் என்று நான் கூறுவேன். இந்த நிலையில் உங்கள் எவரையும் நான் சந்திக்கும்படி செய்து விடாதீர்கள்.
ஆசையாய் பொருட்களில் மோசடி செய்தவன். ஒரு சில பொருட்களின் மீது ஆசைப்பட்டு அவைகளை மோசடி செய்தவன் அதை தோல்வி சுமந்தபடி வந்து அல்லாஹ்வின் தூதரே என்னை காப்பாற்றுங்கள் என்பான். இதெல்லாம் மறுமையில் நடக்கிற விசாரணை சம்பந்தமான விஷயங்கள்ல இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வர்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட. அதுக்கு பதில் சொல்கிறாங்க அல்லாஹ்வின் தூதர், உனக்காக எந்த ஒன்றையும் செய்ய நான் உரிமை பெற்றிருக்கவில்லை என்று நான் கூறுவேன். இந்த நிலையில் உங்களில் எவரையும் நான் சந்திக்குமாறு செய்து விடாதீர்கள் என்றும் உங்களுக்கு அப்போவே சொல்லிட்டேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. வேற ஒன்றும் செய்யலாது. இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. புகாரில் 1402, 3073 ஆகிய ஹதீஸ்களில் தெளிவாக இடம்பெற்றிருக்கு. மேலும் முகமதே பரிந்துரை செய்யுங்கள் என்று இறைவன் அனுமதி அளிப்பதற்கு முன் அவர்களாக தன்னிச்சையாக அவர்கள் பரிந்துரை செய்ய மறுக்கின்றார்கள் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்கி கொள்கிறோம். இறைவன் எப்போது அனுமதிக்கிறானோ அப்போதுதான் பரிந்துரை செய்ய முடியும் என்பதை அடுத்து வரும் செய்தியில் பார்க்கலாம். அதாவது மக்கள் எல்லாம் தங்களுக்கு பரிந்துரை செய்யுமாறு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமும், மூசா அலைஹிஸ்ஸலாம், அதுக்கப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாம், என்ன இப்படி பல நபிமார்கள்ட்டையும் போய் அவர்களெல்லாம் என்ன எங்களுக்கு உதவி பண்ணுங்க, ஏதாவது பண்ணி காப்பாற்றுங்கன்னு சொல்லி போய் பரிந்துரை செய்யும்படி கேட்குறாங்க. ஒவ்வொருத்தரும் மறுத்து அனுப்பிடுவாங்க ஒவ்வொரு காரணத்தை சொல்லிட்டு. சரியா? பிறகு முடிவில் கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி மக்கள் எல்லாம் திரண்டு வருவார்கள். இதே பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது சொல்கிறார்கள், நான் சஜிதாவில் விழுவேன். எவ்வளவு நேரம் என்னை அந்த நிலையில் கிடக்க அல்லாஹ் நாடினானோ அவ்வளவு நேரம் அதிலே விட்டு வைத்திருப்பான். அல்லாஹ் என்னை எழுந்திருன்னு சொல்கிற வரலையும் நான் சஜிதாவிலே கிடைப்பேன். பிறகு முகமதே தலையை உயர்த்துவீராக, கூறு, என்ன வேணும் உனக்கு சொல்லு, அது இப்போது கேட்கப்படும். பரிந்துரை செய், அது ஏற்கப்படும். கேள், கொடுக்கப்படுவாய் என்று அல்லாஹ் அந்த நேரத்தில் எழுப்பி என்னிடம் சொல்லுவான். நான் தலையை உயர்த்தி என் இறைவன் கற்றுத்தந்த விதமாக அவனை புகழ்ந்து விட்டு பரிந்துரை செய்வேன். அந்த பரிந்துரைக்கும் இறைவன் சில வரம்புகளை ஏற்படுத்துவான். அதாவது குறிப்பிட்ட சில தகுதியுடையவர்கள் விஷயத்தில் மட்டும்தான் நீ பரிந்துரைக்க வேண்டும் என்ற அனுமதியை அல்லாஹ் சொல்லியிருக்கான். நான் அந்த தகுதி உள்ளவர்களை மட்டும் நரகிலிருந்து வெளியேற்றி சுவர்க்கத்தில் சேர்ப்பேன். இப்படியே பல முறை நடக்கும். ஒவ்வொரு தடவையும் சஜிதாவிலிருந்து எழுந்த பின் பரிந்துரைக்க வரம்பு ஏற்படுத்துவான், யாரை குர்ஆன் தடுத்து விட்டதோ அவர்களை தவிர. அதாவது யாருக்கு நிரந்தர நரகம் என்று கூறிவிட்டதோ அவர்களை தவிர மற்றவர்களை நரகிலிருந்து வெளியேற்றுவேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தி மிக நீண்ட ஒரு ஹதீஸ். இதில் முழுசாக அந்த சம்பவங்கள் முழுமையாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸு நீங்கள் புகாரில் 4712, புகாரில் 6562 ஆகிய ஹதீஸுகளில் இது முழுமையாக யார் யார்கிட்ட போவாங்க, அவங்க என்னென்ன பதில் சொல்லுவாங்க அனைத்தும் இடம்பெற்றிருக்கிற ஒரு நீண்ட ஹதீஸு. அதோடைய சுருக்கம் தான் இது. ஓகே, இதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி இது புகாரில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து, பரிந்துரை செய்தால் பரிந்துரை செய்வது என்பது மறுமையில் உண்டு என்பதையும் இறைவன் அனுமதி வழங்கும் போது மட்டும்தான் பரிந்துரை செய்ய முடியும் என்பதையும் இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். மேலும் யார் இறைவனுக்கு இணை வைத்து விட்டார்களோ அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிந்துரை செய்ய மாட்டார்கள் என்பதையும் மேலே குறிப்பிட்ட ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எனது உம்மத்தில் அல்லாஹ்வுக்கு எதனையும் இணை வைக்காதவர்களுக்கு மட்டும்தான் என்னுடைய பரிந்துரை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை அவுப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் 296வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. இதையும் தெளிவாக கவனத்தில் கொள்ள வேண்டும். நபிமார்கள் மற்றும் பெரியார்களின் பரிந்துரையை எதிர்பார்த்து அவர்களை அல்லாஹ்வுக்கு இணையாக்குகின்றவர்களுக்கு அதுவே பரிந்துரைக்க தடையாகிவிடும். அந்த காரியம் மட்டுமே அவர்கள் பரிந்துரை பெறாமல் போவதற்கு காரணமாகிவிடுங்கிறத கவனத்தில் கொள்ளணும். இதை முஸ்லீம்களில் உள்ள இஸ்லாத்தில் இருக்கின்ற சமாதியை வழிபடக்கூடியவர்கள் சரியாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும்.
பரிந்துரை செய்ய ஒருவருக்கு அனுமதி அளிப்பதும் இறைவனது தனிப்பட்ட அதிகாரத்தின் பார்ப்பட்டது என்பதை உணர்ந்தால் இத்தகைய இணை வைத்தலில் யாரும் இறங்கவே மாட்டார்கள். வானங்களிலே எத்தனையோ வானவர்கள் உள்ளார்கள். தான் நாடியோருக்கு அல்லாஹ் அனுமதி அளித்து பொருந்தி கொண்டவருக்காக தவிர மற்றவர்களுக்காக அவர்களின் பரிந்துரை சிறிதும் பயன் தராது என்றால் குர்ஆன் 53வது அத்தியாயம் 26வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் அவர்களுக்கு முன்னும் பின்னும் உள்ளதை அவன் அறிவான். அவன் பொருந்தி கொண்டோருக்காகவே தவிர மற்ற எவருக்கும் அவர்கள் பரிந்துரை செய்ய மாட்டார்கள். அவர்கள் அவனது அச்சத்தால் நடுங்குவார்கள் என்று அல் குர்ஆன் 21வது அத்தியாயம் 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அறவே பரிந்துரை கிடையாது என்பவர்களின் கூற்றம் தவறானது. பரிந்துரை செய்யும் அதிகாரம் நல்லடியாரின் கையில் இருக்கிறது. அவர்கள் தாங்களுக்கு விருப்பமானவர்களுக்கு நரகிலிருந்து வெளியேற்றி விடுவார்கள் என்று நம்பிக்கையும் தவறானது என்பதை மேற்கண்ட சான்றுகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். யாரை எப்போது யாருக்காக பரிந்துரை செய்ய அனுமதிப்பது என்ற அதிகாரம் இறைவனுக்கே உரியது என்ற காரணத்தினால்தான் மக்கத்து காவிர்கள் இறைவனை மறுக்காதவர்களாக இருந்தும் இறைவனின் வல்லமையை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தும் பெரியார்கள் சுயமாக பரிந்துரை செய்வார்கள் என்று கருதி அவர்களை திருப்திப்படுத்த முயன்ற போது அவர்களை காபீர்கள் என்று அல்லாஹு ரபுல் ஆலமீன் பிரகடனம் செய்தான். இதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். அதுபோன்ற காரியங்களை நாம் செய்தால் என்ன நிலை என்பதை நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே விளங்கும். நபிமார்கள் மற்றும் நல்லவர்கள் நமக்காக பரிந்துரை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அப்போது இறைவனை மட்டுமே வணங்கி இறைவனிடம்தான் இதை கேட்க வேண்டும். இறைவா, என் விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பரிந்துரை செய்யவை என்று கேட்க வேண்டுமே தவிர நபியே நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் என்று அவர்களிடம் கேட்கல் ஆகாது, கேட்கக்கூடாது. மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கள் நேரடியாக சந்திக்கும் போது மட்டுமே அப்படி கேட்பார்கள். அங்கு மட்டுமே அது தவறாக இறைவனால் கருதப்பட மாட்டாது. அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான், நேரடியாக பார்க்குறோம், அங்கே கேட்குறோம், அது தவறாகாது. சரியா? அதில் அல்லாஹ் சரி பரவாயில்ல செய்ய அப்படின்னு அல்லாஹ் அனுமதி கொடுத்தா பண்ணிட்டு போகிறாங்க. மறுமையில் இறைவனை தனி அதிகாரம் அனைவருக்கும் வெட்ட வெளிச்சமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் அன்னைக்கு அதிகாரம் அல்லாவுக்கு மட்டும்தானே, மாலிக் யௌமிதீன் என்ற நாமம் மட்டும்தானே, அது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அங்கே அது தவறாக கருதப்படாது. இறைவனுக்கும் இறைவனது படைப்பினங்களுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் தெளிவாக அனைவருக்கும் விளங்கியிருக்கும். நபிமார்கள் உள்பட அனைவரும் அஞ்சி நடுங்கி திடுக்குற்று இருப்பதை எல்லோரும் உணர முடியும். இந்த கட்டத்தில் பரிந்துரை செய்ய சொல்லும்போது அங்கே இணை வைத்தலின் சாயல் கூட இருக்காது என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ரெண்டையும் ஒன்றா முடிச்சு போட்டுருக்கக்கூடாது. இதனால்தான் மறுமையில் நேரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணும் போது அவர்களை பரிந்துரை செய்ய மக்கள் கேட்கிறார்கள். மறுமையில் பரிந்துரை செய்வதற்காக இம்மையிலேயே எந்த பெரியாரிடமும் இது போன்று கேட்க முடியாது, கேட்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர்களை நபித்தோழர்கள் நேரடியாக சந்தித்ததால் இப்படி கேட்டுள்ளார்கள். ஆனால் அவர்கள் மரணித்த பிறகு இது சாத்தியமில்லை, அப்படி கேட்டதும் கிடையாது. மறுமையில் பரிந்துரை பற்றி இப்படித்தான் நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இந்த பரிந்துரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் தான் என்று யாரும் விளங்கிவிடக்கூடாது. மற்றவர்களுக்கும் பரிந்துரை செய்ய இறைவன் அனுமதிப்பான், இதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்படி? சொர்க்கத்திற்கு சென்றுவிட்ட முஸ்லிம்கள் நரகத்தில் கிடக்கும் முஸ்லிம்களுக்காக எங்கள் இறைவா, இவர்கள் எங்களோடு நோன்பு நோற்றார்கள், எங்களோடு தொழுதார்கள், எங்களோடு ஹஜ் செய்தார்கள், இவர்களின் தவறுகளை மன்னித்து சொர்க்கத்திற்கு சேர்ப்பாயாக என்று அவர்கள் பரிந்துரைப்பார்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களை நரகிலிருந்து வெளியேற்றி கொள்ளுங்கள் என்று கூறப்படும். நரகிற்கு அவர்கள் அறாமாக்கப்படுவார்கள். பெரும் எண்ணிக்கையிலான மக்களை வெளியேற்றுவார்கள். பிறகு இறைவா, நீ சொன்ன தகுதியில் உள்ள எவரும் நரகில் மிச்சமாக இல்லை என்று அவர்கள் கூறும் அளவுக்கு அவ்வளவு பேரும் வெளியேற்றுவார். அப்போது இறைவன் ஒரு தீனார் அளவு எவருடைய உள்ளத்தில் நல்ல செயல்கள் இருக்கின்றனதோ அவர்களை நீங்கள் வெளியேற்றிக் கொள்ளுங்கள் என்று கூறுவான். அவர்கள் பெரும் எண்ணிக்கையிலான மக்களாக நரகில் இருந்து வெளியேற்றப்படுவார்கள். பிறகு இறைவன் யாருடைய உள்ளத்தில் அரை தீனார் அளவுக்கு நன்மை உண்டோ
அவர்களையும் வெளியேற்றுங்கள் என்று கூறுவான். அப்போது அவர்கள் சென்று பெரும் எண்ணிக்கையான மக்களை இன்னொரு முறையும் நரகத்திலிருந்து வெளியேற்றி கொண்டு வந்துடுவாங்க. பிறகு யாருடைய உள்ளத்தில் அணு அளவு, அணுன்னா தெரியுது தானே, செல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இந்த பெரிய பூத கண்ணாடி வச்சு தான் பார்க்கணும் அதோடைய அளவை, அவ்வளவு சிறியதாக இருக்கும். அப்போ யாருடைய உள்ளத்தில் அணு அளவு நன்மை உண்டோ அவர்களையும் வெளியேற்றி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுவான். அவர்கள் சென்று அவர்கள் அனைவரையும் பெரிய எண்ணிக்கையிலான மக்களை வெளியேற்றி கொண்டு வந்து விடுவார்கள். பிறகு இறைவா, எஞ்சி இருப்பவர்கள் சிறிதளவு கொஞ்சம் கூட அறவே நன்மை இல்லாதவர்கள் என்பார்கள். பாக்கி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை, சுத்தமாக இல்லையே என்று அப்போது இறைவன் அவர்கள் மலக்குகளுக்கு பரிந்துரைத்து விட்டார்கள், நபிமார்கள் பகிர்ந்து விட்டு விட்டார்கள். அப்போ மலக்கு நபிமார்கள் எல்லாருடைய பங்கும் முடிஞ்சிருச்சு. அடுத்து கருணையாளர்களுக்கெல்லாம் மிக பெரும் கருணையாளனாகிய என்னை தவிர யாரும் மிச்சமில்லை. இப்போ நான் தான் பாக்கி இருக்கேன், மற்ற அனைவருக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுத்து வெளியேற்றப்பட வேண்டியவர்களை வெளியேற்றியாச்சு. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க எந்த ஒரு நன்மையும் இல்லாமல். அப்போ பாக்கி நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நரகிலிருந்து ஒரு கைப்பிடி, தன்னுடைய கையால் ஒரு கைப்பிடி அள்ளுவான். அவர்கள் அடுப்பு கரியாக மாறியிருப்பார்கள், அந்த நரகத்தில் நெருப்பில் வெந்து மாறியிருப்பார்கள். அவர்களை ஜீவ நதி என்னும் பெயருடைய நதியில் அவர்களை போடுவான். அவர்கள் முத்துக்கள் போல அவர்கள் சுத்தமாக கிளியனாகி பளபளக்கு முத்துக்களை போன்று அதிலிருந்து வெளிப்படுவார்கள். அப்போது சுவர்க்கவாசிகள், இவர்கள் இறைவனால் விடுதலை செய்யப்பட்டவர்கள், ஒரு நன்மையும் செய்யாமல் இவர்களை அல்லாஹ் சுவர்க்கத்திற்குள் நுழைத்து விட்டானே என்பார்கள். அப்போது இவர்களுக்கு கிடைத்தது போல் இன்னொரு மடங்கும் உங்களுக்கு உண்டு என்று யாரே அந்த சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் சொல்கிறான். ஒன்றுமே இல்லை, இவங்களையும் அல்லாஹ் வெளியேற்றிட்டாங்கண்ணே அப்படின்னு சொர்க்கவாசிகள் சொல்லும்போது கவலைப்படாதீங்க, இவங்களுக்கு கிடைத்தது போல இன்னொரு பங்கு அதிகமாக உங்களுக்கும் கிடைக்கும் என்று சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் சொல்லுவான் என்ற ஒரு செய்தி. இது ஒரு சுருக்கமான சொல்லக்கூடிய ஹதீஸ் தான். இது அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. புகாரில் 7440 நீண்ட ஹதீஸாக அது சம்பந்தமாக கூறப்படும் அனைத்து செய்திகளையும் உள்ளடக்கிய செய்தி. அது பெரிய நீண்ட ஹதீஸு, சுருக்கமாக இங்கே சொல்லியிருக்கோம். என்ன படித்து பாருங்கள், 7440 புகாரில். பரிந்துரை என்பது மேலோட்டமாக பார்த்தால் யாரோ சொல்வதை இறைவன் கேட்பது போல் தோன்றினாலும் இந்த ஹதீஸை கவனிக்கும் போது இறைவன் சிலரை விடுவிக்க முடிவு செய்துவிட்டு ஒரு பேச்சுக்காகத்தான் பரிந்துரைக்க செய்கிறான் என்பதை புரிந்து கொள்ளலாம். பரிந்துரை இல்லாமல் அதைவிட அதிகமானோரை அவன் வெளியேற்றுவான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். இது சூரத்துல் பாத்திகாவுடைய விளக்க உரை. மீண்டும் மீண்டும் கேட்டு சரியாக புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட முடிவெடுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய அறிவையும் ஆற்றலையும் தந்தரல இறைவனிடமே பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.